ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ரியாக்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் மின்சாரத்துறையில் மாபெரும் வேலைவாய்ப்பு விட்டுருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லலாம். இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கணுன்றதெல்லாம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இப்போ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3, 2024 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதை ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் பண்ண முடியாது. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து ஆரம்பிக்குது. ஜாப் லொக்கேஷன் உங்களுக்கு தமிழ்நாட்டிலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முழு தகவலையும் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதாங்க இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டட்லேருந்து வந்திருக்கு. இந்த ஜாபை யார் வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெளியிட்ருக்காங்க. இப்போ இதை 2 வகையில் எடுக்கிறாங்க. டெஸ்டினேஷன் எடுக்கிறாங்க, ரிசர்வேஷன்லேயும் எடுக்கிறாங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸிக்கில் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் 5 இயர்ஸ் கான்ட்ராக்டில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸ்டு டென்ஷன் பேசிஸ் ஃபார் பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்ன போஸ்ட், என்ன குவாலிஃபிகேஷன், எத்தனை இயர்க்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க. லெவல் 3 எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட் என்னென்ன எடுக்கிறாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் 4 போஸ்ட்டும் எலக்ட்ரானிக்ஸில் 4 போஸ்ட்டும் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதையே கேஸ்ட் வைஸ்லேயும் பிரிச்சிருக்காங்க. ஜென்ரலில் 4 எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓபிசியில் 2, எஸ்சி எஸ்டியில் 1 எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் 35 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலர் பேசிஸில் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. தென் பிளேஸ் பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக டெபுட்டி இன்ஜினியரிங் எடுக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. இது லெவல் 2ல் எடுக்கிறாங்க. இதுக்குமே பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. போஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் 2, எலக்ட்ரிக்கலில் 1, எலக்ட்ரானிக்ஸில் 2 போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. கேஸ்ட் வைஸ் ஜென்ரலில் 2, ஓபிசியில் 1, எஸ்டியில் 2 எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் 28 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் ஜெய்ப்பூரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு தமிழ்நாட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஏஜ் லிமிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் ஜென்ரலாக இருக்கீங்க அப்படின்னா 20 இயர்ஸ் இருக்கு. 1996 பிறந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசியாக இருந்தீங்கன்னா அக்டோபர் 93 பிறந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டியாக இருந்தீங்கன்னா அக்டோபர் 91 பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் டெப்யூட்டி இன்ஜினியருக்காக. இப்போது சீனியர் இன்ஜினியருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா அக்டோபர் 1989 பிறந்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசியாக இருந்தீங்கன்னா அக்டோபர் 1986 பிறந்திருக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா அக்டோபர் 84 பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் சப்போஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களோட கேஸ்ட்டை வந்து நீங்கள் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் பிடபிள்யூபிடியாக இருந்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்டுமே அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற கேஸ்ட் சர்டிஃபிகேட்லாம் எப்போலேருந்து எடுத்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 அக்டோபர் 23க்கு மேலே எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசிப்ளினில் உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன் பற்றிலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் உங்களோடது ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வேலைவாய்ப்புக்கான பே ஸ்கேல் பற்றி பார்க்க போகிறோம். சீனியர் இன்ஜினியரிங்காக இருந்தீங்கன்னா லெவல் 3ல் 50,000 சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 3% இன்சென்டிவ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து 1,60,000 சேலரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெபுட்டி இன்ஜினியருக்கு லெவல் 2ல் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேசிக் 40,000 ப்ளஸ் 3% இன்சென்டிவ் 140 lakh இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் டியரன்ஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், பேசிக் பே எல்லாமே உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வேறு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் பே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குரூப் இன்சூரன்ஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டி, ப்ரொவிடன்ஸ் ஃபவுண்டு, பென்ஷன், கிராட்டுவிட்டி, கம்பெனி ரூல்ஸில் நிறைய பேக்கேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒரு ஜாபுக்குமே எங்கள் லொக்கேஷன் அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. சீனியர் இன்ஜினியருக்கு பெங்களூர் கர்நாடகாவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெபுட்டி இன்ஜினியருக்கு சண்டிப்பூர், ஒடிசா, சோலூர், தாம்பரம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் இருக்கலாம், பேஸ்டு மேனேஜ்மெண்ட் டிசிஷன்னு சொல்லியிருக்காங்க.
சீனியர் இன்ஜினியருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 4 இயர்ஸ் மேனுவல் இல்லைனா ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக்கில் ஃபயர்வேர் டெஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக டெபுட்டி இன்ஜினியருக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெவலப்மெண்ட் யூஸிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. C++லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. PHDLலாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோக்ராமிங் அல்காரிதம் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸில் சைட் இன்ஸ்டாலேஷன் கம்யூனிகேஷன் கமிஷன் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் அண்ட் சப்போர்ட் டிசைனிங் ப்ரொடக்ஷன் டெஸ்டிங் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மெத்தட் ஆஃப் செலெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வச்சு அதில் யார் யாரெல்லாம் மெரிட் லிஸ்ட்டில் வரீங்களோ அவங்கள இன்டர்வியூ வச்சு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் எங்கே நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா பெங்களூரில் இல்லைன்னா புவனேஸ்வரில் நடக்கலான்னு சொல்லியிருக்காங்க. டேட் அப்ளை பண்ணும் போதே அவங்களுக்கான டெஸ்ட் சென்டரை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் எங்கே நடந்தாலுமே இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா பெங்களூரில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஹவு டு அப்ளைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைனில் பண்ண முடியாது. அப்ளிகேஷன் போடுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா December 3, 2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் லாஸ்ட்டாக சப்மிஷன் கொடுக்குறது மாதிரி கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே கரெக்டானு சொல்லிட்டு அடுத்ததாக அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றி பார்க்கலாம். டெபுட்டி இன்ஜினியருக்கு 400 எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ப்ளஸ் 18% GSTயோடு சேர்த்து ₹472 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் இன்ஜினியருக்குமே ₹400 அப்ளிகேஷன் ஃபீஸ் ப்ளஸ் 18% GST டோட்டலாக ₹472 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே SC ST PWBடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா SBI பேங்க்கில் இருந்து மட்டும்தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அண்டு ஸ்கேன்டு சிக்னேச்சர் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக SSLC SSC ISC மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 12th மார்க் ஷீட் இல்லைனா டிப்ளமா முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான ஷீட் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணும்போது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் எப்போ வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா November 12, 2024 வெளியிட்ருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட்டு October 3, 2024 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கும் டெஸ்ட்டுக்குமான டேட்டா அவங்க வெளியிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க இதுக்கான இந்த ஜாபுக்கான இன்ஃபர்மேஷன். மற்றபடி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன். போய் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிங்க. வேறு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வேலை தேடிட்டுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்ஸும் நம்ம சேனலுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.